ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாத பலனை பார்க்க போகிறோம், அந்த மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல இன்ட்ரோவில் பார்த்துடலாம். இப்போ 2024 ஆண்டானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க. இந்த 2024 ஆண்டுடைய 6 மாதமானது தற்போது முடிய போகுது. ஆமாங்க, 2024 6 மாதம் முடிந்து 7வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 7வது மாதம் ஜூலை மாதம். ஸோ ஜூன் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. அடுத்தது ஜூலை மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூலை மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஆணியும் ஆடியும் கலந்து வரும். ஆணி ஆடி கலந்து வரக்கூடிய ஜூலை மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று கருதப்படும். ஸோ தெய்வீகமான சக்தி வாய்ந்த நிறைய நாட்கள் ஜூலையில் வரும். ஜூலையில் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட ஜூலையில் வரக்கூடிய நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள். அதுவும் குறிப்பிட்ட சில நாட்கள்னு சொல்லணும்னா வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் இதெல்லாம் அதிகம் சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஜூலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாத பலன்கள் முழுமையாக என்னங்கிறது இந்த 2024க்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிற கிரகநிலையை ஷேர் பண்ணிடுறேன். முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தைரியஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு, பாக்கிஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இந்த ஜூலை மாதத்துக்கு இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது என்னென்ன கிரகமாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகமாற்றங்கள் என்னென்னங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள நிறைய இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையை பொறுத்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டு செயலாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வல்லவராக இருந்தாலும் இந்த ஒரு ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றணும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு வரும். வேறு வழியே இல்லை, வெளியூர் பயணங்கள் சென்று தான் வரணும். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் சேருவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டுமே இருக்கும். அப்புறம் தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்த வீண் கவலைகள்லாம் கொஞ்சம் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் என்று ஜூலை மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சவால் கொஞ்சம் வரும், அந்த சவால்களை சமாளித்து நடங்க. இந்த மாதம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதி உதவி கிடைக்கிறது, பார்ட்னர்கள் மூலிமா நன்மை வர்றது, இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயம் நடக்கும். லாபம் உங்களுக்கு மீடியமாக தான் இருக்கும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது எளிதான பணிகளை செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். தற்காலிகமாக உங்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிடைச்ச எந்த ஒரு பொறுப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பொறுப்பையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை லவ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தற்காலிக பதவி உயர்வு நிரந்தர பதவி உயர்வாக அமையும். ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் இப்படி பாசிட்டிவாக இருக்குது, உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதை ரெண்டும் தொடர்ந்து அடுத்ததாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் ஒற்றுமையானது உண்டாகும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை வந்து உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரி சூழ்நிலை வரும். உறவினர் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்கள்கிட்ட ஏதாவது உதவிகள் வேணுன்னா தாராளமாக கேளுங்க. பெண்களுக்கு கூட மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையானது இந்த மாதம் ஏற்படும். காரிய தடைகள் அதனால் விலகும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும். ஸோ பெண்களுக்கும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, இப்படி பாசிட்டிவாக ஜூலை மாதம் வந்து மாறும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது. அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானம் வரும். அதனால் நீங்கள் எதையும் யோசிக்காமல் உழைங்க. புதிய ஒப்பந்தங்கள் வரும், கையெழுத்திடுங்க, அது லாபம்தான் பெருகும். பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் குறையும். அதனால் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவியெல்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடானது அதிகரிக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த பலன்கள் தெரிஞ்சது போல் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் சக ஊழியர்களோட சகஜமாக பேசி பழகிறது நல்லது. பணவரவு அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் ஜூலை மாதம் இருக்கும். இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபார தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவிகள் வந்து மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகள் வந்து கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்கும். அதே உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனமகிழும்படி நடந்து கொள்வாங்க. வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் இப்படி தாங்க இருக்கும். இந்த ஜூலை மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி வணங்குறது. இதை செய்திங்கன்னா எல்லா தடைகளும் விலகும், காரிய வெற்றி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.